ஜெய் சாயிராம். உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதற்கான நல்ல நேரமெல்லாம் உன்னை கூடி வந்திருக்கிறது. நல்ல நேரம் வந்திருப்பதால் மட்டுமே இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. நம சாயன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உன் செவியில் வந்து சேரும். இது சர்வ நிச்சயமாக உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என்னிடம் நீ கேட்டதை உனக்காகவே தர முடிவும் நான் செய்துவிட்டேன். இதை நம்பிக்கையோடு கேள். இறுதியில் முகம் மலர்வாய். உன்னுடைய லட்சியம் என்றுமே வீண் போகாது. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும் என்ற உன் எண்ணமும் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் என்று உன்னுடைய விடாமுயற்சியும் எப்பொழுதுமே தவறாக போகாது. தவறாகி போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். இது நாள் வரை இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே, என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று வேதனையோடு என்னிடம் வந்து புலம்பினாய் அல்லவா? அந்த கஷ்டத்திற்கான தீர்வை இதோ உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன் பொறுமை காத்திருப்புக்கான பரிசை உன்னை வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். நான் பலமுறை உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இதுபோல் நடப்பது சர்வசாதாரணமான விஷயமே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இன்பத் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. நல்லது நினைத்தால் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழிதான். பொறாமை மற்றும் பேராசையின் காரணமாக ஒருவன் அடுத்தவனை அழிக்க நினைத்தால் அது அவனுக்கே வினையாக முடிந்துவிடும் என்பது உண்மையிலும் உண்மை. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் என்பதும் உண்மையிலும் உண்மை. இறைவன் மேல் உண்மையான பக்தி செலுத்துவோரை எந்த கெடுதல்களும் ஒன்றுமே செய்துவிட முடியாது என்பதற்கு சான்று பல இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை சில பேருக்கு மிக சிறியதாக எண்ணக்கூடும். உனக்கு சிறியதாக எண்ணும் பிரச்சனை பல பேருக்கு அது தலையாக பிரச்சனையாக இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் பிரச்சனைகள் எல்லோருக்கும் வந்த வண்ணமும் போய் வண்ணமும் இருக்கத்தான் செய்யும். இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிட்டால் வாழ்க்கை எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முதலில் வளர்த்துக்கொள். என்ன வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏன் இப்படி மனதை துவண்டு போக செய்கிறாய்? நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவே இல்லையே. நீயே தோற்றுவிட்டது போல் ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியையும் இழந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் எப்படிதான் நீ வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது அல்லவே அல்ல. வெற்றி பெற்றாலோ தோல்வி பெற்றாலோ சந்தோஷம் வருமே தவிர, தோல்வியடைந்தால் கஷ்டம் வருமே தவிர நிம்மதி எப்பொழுதும் வரவே வராது. மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் மனம் வெறுமையாக இருந்தால் நிம்மதியாக இருக்கும் உன் மனம். எதையாவது நினைத்து கொண்டே இருந்தால் எப்படி உன் மனம் நிம்மதியாக இருக்கும்? ஏனென்றால் பிரச்சனைகள் சூழும் பொழுது அறிவாளிகள் கூட சில சமயம் முட்டாளாகி விடுகிறனர். முட்டாள்கள் கூட தைரியமாக செயல்பட்டு சில சமயம் அறிவாளியாகி விடுகிறார்கள். இரண்டு பேருக்கும் வித்தியாசம் தெரிவதே இல்லை. நீ எது வந்தாலும் தைரியமாக இருக்க பழகிக்கொள். உன் வாழ்வில் நீ மாற்றத்தக்க ஏற்றங்களை நிச்சயமாக கண்குளிர பார்க்கலாம். எந்த இடத்தில் நீ தவிர்க்கப்பட்டாயோ, நிராகரிக்கப்பட்டாயோ, அவமானம் செய்யப்பட்டாயோ, அதே இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பாடமாகவே இருக்கும். உரிய நேரத்தில் உனக்கு உதவியவர்களையும்
உதவாதவர்களையும் வாழ்நாள் முழுவதும் மறந்து விடாதே. சரியான நேரத்தில் உனக்கு உதவி செய்தவர்களை எப்பொழுதும் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடாதே. அவர்கள் மனதை ஒரு பொழுதும் காயப்படுத்தவும் எண்ணி விடாதே. அதே சமயம் சரியான நேரத்தில் உனக்கு உதவாதவர்களை மறந்து விடாதே. அவர்களுக்கு உன்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. அவர்கள் உதவி என்று வரும் பொழுது மறக்காமல் அவர்களுக்கு உதவி செய். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்வில் நல்லதை நடத்தாமல் நான் ஓயவே மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இது நம்மால் முடியாது, இதை நம்மால் செய்ய இயலாது என்று தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயல்களுக்குள்ளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அதை வெல்லப் போகும் ரகசியம் ஒளிந்தே இருக்கும். சரியாக சிந்தித்தால் மட்டுமே அது நமக்கு புலப்படும், அது நமக்கு தென்படும், மிக நன்றாகவே புரிய வரும். எனவே அந்த ரகசியம் என்ன என்பதை சரியாக சிந்தனை செய்து கண்டுபிடி. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை சர்வ நிச்சயமாக காண்பாய். இறைவனிடத்திலிருந்து அழைப்பு வரும் வரை உழைப்பு என்பது அவசியம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைவாய். வாழ்க்கை வலிமையாக இருக்கிறது, வாழ்வது மிக மிக கடினமாக இருக்கிறதே என்று நீ உன் வாழ்க்கையை வாழாமல் இருக்கவும் முடியாது. கஷ்டமாக இருக்கிறதே என்று உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானாக வேண்டும். கஷ்டமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை உனக்குத்தான். எனவே கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் நடக்கப் போகும் நிகழ்வுகளையும் நடந்த நிகழ்வுகளையும் யாருமே மாற்றவே முடியாது. திட்டமிட்டபடி எல்லாம் வந்தேதான் தீரும். நடந்ததையும் நிகழ்ந்ததையும் நடந்த நிகழ்வுகளையும் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் தற்போது நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே மறைந்து போய்விடும். அதை ஏற்றுக்கொள்ள உன் மனம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. எனவே தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. வாழ்க்கை உன் வசமாகிவிடும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றி தர இதோ உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்தே விட்டேன். என்னுடைய செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கேட்டதை கொடுக்கவும் விரும்பியதை நிறைவேற்றவும் நான் மறுத்துவிடுவேனா? நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கிறோம். உனக்கு தேவையானவற்றையெல்லாம் என்னிடம் கேட்டுக்கொள். என்னிடம் இருந்து ஆசிர்வாதமாக பெற்றுக்கொள். நான் உனக்கு நீ கேட்டதை விரும்பியதை கொடுப்பதற்காகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உனக்கு சர்வ நிச்சயமாக அதிர்ஷ்டம் மட்டுமே நிறைந்து இருக்கும். நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு அதை சர்வ நிச்சயமாக தருவேன். அதேபோல் நீ எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் உன் கண்முன்னே வந்து அதே நொடியில் நிற்பேன். என்னுடைய லீலைகளையும் என்னுடைய அதிசயங்களும் நீயே சில சமயம் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கு ஏற்ற அனைத்தையும் சரியான நேரத்தில் நான் சரி செய்து விடுவேன். கவலையே படாதே. மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சலனமும் இல்லாமல் நல்ல சிந்தனையோடு என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உன் வேதனை அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. என் காலடியில் நீயும் சரணடைந்து விடு. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் எப்பொழுதுமே வீசும். நீ அப்படி இருந்தால் உன்னுடைய சகல துக்கங்களிலிருந்தும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் குருவின் பார்வை நிச்சயமாக கிடைப்பதும் குருவின் பாதத்தில் சரணடைவதும் குருவே எல்லாமுமே என்று நினைப்பதும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும்.
புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய், பாக்கியம் செய்திருக்கிறாய், நீ அதிர்ஷ்டசாலியும் கூட. அதனால்தான் என்னிடம் வந்து சரணடைந்திருக்கிறாய். இப்பொழுது உனக்கு புரிகிறதா? உனக்கு அனைத்தையும் வாரி வழங்க, நீ கேட்டதை எல்லாம் கொடுக்க, நீ விரும்பியது எல்லாம் நிறைவேற்ற நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். வந்துவதற்கான அர்த்தம் இப்பொழுது உனக்கு புரிகிறதா? குருவின் கிருபை இருந்தால்தான் கஷ்டங்கள் எல்லாம் விலக்கப்பட்டு பாபாவின் கதவுகள், ஆசிர்வாதமான கதவுகள் திறக்கப்பட்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அந்த குருவின் கிருபை உனக்கு நிறைந்து இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே இனி அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம் சாயிராம். என்ன அதிர்ஷ்டம் இருந்தாலும் முயற்சி இல்லை என்றால் எதுவுமே நடைபெறாது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு நாள் ஒருவன் தன் தோட்டத்திலிருந்து நன்கு விளைந்திருந்த காய்கறிகளை மார்க்கெட்ல கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு புறப்பட்டான். அதனால் காய்கறிகளை அவனுடைய வண்டியில கட்டி கொண்டு போனான். அவ்வாறு அவன் போகும்போது வழியில் அவனது வண்டியின் சக்கரம் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டு காய்கறிகள், அவன் கொண்டு சென்ற காய்கறிகள் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அப்போ அவனுக்கு மனசுக்கு ரொம்பவே பாரமா இருந்துச்சு. இந்த சக்கரம் இப்படி பள்ளத்துல மாட்டிக்கிச்சே, இந்த சக்கரத்தை நம்ம எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு அவனுக்கு புரியல. இந்த சக்கரம் வெளியில எடுத்த உடனே இந்த காய்கறி எல்லாம் திருப்பவும் வண்டியில ஏற்றி எப்படி கொண்டு போய் விற்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு புரியல. இப்போ அவன் கடவுளே எனக்கு ஏதாவது உதவி செய் அப்படின்னு 2 கையையும் மேலே நீட்டி கூப்பிட்டான். ஆனா அப்பவும் கடவுள் வரவே இல்லை. மீண்டும் மீண்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். கடவுளே, இறைவா என்னை காப்பாத்த வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஆனாலும் இறைவன் வரவே இல்லை. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு பக்கத்திலும் எவருமே இல்லை. எனவே இது நம்ம தான் பண்ணணும், வேற வழியே இல்லை அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு நம்பிக்கையோட அந்த வண்டி சக்கரத்தை தூக்கி மேட்டில் அந்த சக்கரத்தை வைத்தான். இப்போது நம்மளால தூக்கவே முடியாதுன்னு நினைச்சோமே, ஆனா இந்த சக்கரத்தை நம்ம ஒருத்தவங்களே தூக்கி இப்படி மேலே வச்சுட்டோமே அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் மனசுலயே நினைச்சு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் பின்னாடி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வழியில ஒரு துறவி அவனுக்கு உதவினார். அந்த துறவிக்கு அவன் நன்றியை கூறிவிட்டு, இத்தனை முறை நான் கடவுளை அழைத்தும் அவர் வந்து உதவவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு உதவியதற்கு மிகவும் நன்றி அப்படின்னு அந்த துறவிக்கு நன்றி சொல்லிட்டு அவன் கிளம்புனான். அப்போ அந்த துறவி என்ன சொன்னார்னா, எதற்குப்பா நீ கடவுள் மீது கோபம் கொள்கிறாய்? அவர் உனக்கு உதவி செய்யவில்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாத. நீ ஏதேனும் முயற்சி செய்தால்தானே அவரால் உனக்கு உதவ முடியும் அப்படின்னு சொன்னார். பின் நீ முயற்சி செய்தால்தானே நானே வந்து உதவினேன். நீ முயற்சி செய்யும் பொழுது கஷ்டப்பட்டு இவர் தூக்குறாரே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உனக்கு உதவினேன். நீ முயற்சியே செய்யாம இந்த சக்கரத்தை என்னால் தூக்க முடியாது, இதை எப்படி என்னால் தூக்கி வைக்க முடியும், வண்டியை எப்படி மேலெடுக்க முடியும்னு நீ நின்று யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா நான் கூட வந்து உனக்கு உதவி இருக்கவே மாட்டேன். எனவே உனக்கு உதவ வேண்டுமென்றால் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடு என்று கூறி சென்று விட்டார். நம்மளும் இதே மாதிரி தான் இறைவன்கிட்ட போய் எனக்கு கஷ்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, அதிலிருந்து வெளிவரத்துக்கு எனக்கு உதவி புரியுங்கள் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அமைதியாகவே இருக்கோம், சும்மாவே இருக்கோம். ஆனால் முயற்சி செய்தால்தானே இறைவன் வந்து நமக்கு அதற்கான வெற்றியை தருவார். அவர் நமக்கு உதவ வேண்டுமென்றால், இறைவன் நமக்கு உதவ வேண்டுமென்றால், கடவுள் நம் கூப்பிட்ட குரலுக்கு வர வேண்டுமென்றால் அவருக்கு ஒரு வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும். அந்த வாய்ப்பு எப்படி இருக்கணும்னா, நம்ம முயற்சி செய்யும் பொழுது நம் முயற்சியை பார்த்து தன்னால் இறைவன் இறங்கி வர வேண்டும் நமக்கு உதவ. நம் முயற்சி அப்படி இருக்க வேண்டும். நாம் முயன்று கொண்டே இருப்போம், போராடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். வாழ்க்கையில் நமக்கு உதவ நிச்சயமாக இறைவன் மனமிறங்கி வருவார்.
வந்து நமக்கு வெற்றியை அருளுவார். உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எதையோ போய் எங்கெங்கோ அலைந்து தேடிக்கொண்டே இருக்கிறாயே. நான் உன்னில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா அல்லது மறுத்துவிட்டாயா? மற்றவர்களிடம் எதிர்பார்த்து மற்றவர்களிடம் கேட்டு வாழ்வது சுயமரியாதையாக இருக்காது என்று என்பவர்கள் மத்தியில் என்னிடம் அனைத்தையும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் சந்தோஷமடைந்து வாழ்வதை பார்த்து எனக்கு மிக ஆனந்தமாக இருக்கிறது. என்னை உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய் என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டுள்ளேன். உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். உலக நினைப்புகள் மீது எனக்கு கவனமே இல்லை. என் சாயப்பா தான் எனக்காக இருக்கிறார். சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு என்ன தேவை என்பது நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் எனக்கு தெரியும். உனக்கான நிழலில் உன்னை அமைதியாக நான் வாழ வைப்பேன். உனக்கான சாம்ராஜ்யத்தையே நான் உனக்கு உருவாக்குவேன். நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நேரம் கனிந்திருக்கிறது. உனக்கான அறுவடை காலம் சர்வ நிச்சயமாக இதுவேதான். வானத்தில் இருக்கும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன்னுடைய சிரிப்பில் என்னுடைய சந்தோஷமும் அடங்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கான சந்தோஷத்தில், உனக்கான வாழ்க்கையில், உனக்கான நிம்மதியில் எப்பொழுதுமே நான் உன்னை எல்லா நொடியிலும் சூழ்ந்தே இருப்பேன். உன்னை வாழ்க்கையில் நிம்மதியாக நான் வாழ வைப்பேன். நீதான் என்னுடைய உயிர். உன்னுடைய நிம்மதியில்தான் என்னுடைய நிம்மதியும் அடங்கி இருக்கிறது. உன்னுடைய சந்தோஷத்தில் என்னுடைய ஆனந்தமும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே. உன்னை என்னுடைய கண்ணாக, உயிருக்கு உயிராக என்றுமே நான் காப்பேன். நீ என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நீயாக என்னை தேடி வரவில்லை. கயிறு கட்டு பறவையை இழுப்பது போல உன்னை நான் என் பக்கம் இழுத்திருக்கிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை விட்டு நான் அனுதினமும் நகரவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வேதனை காலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ இழந்தது அனைத்தையுமே மீண்டும் பெறப்போகிறாய். உன்னுடைய வாழ்வு வண்ணமயமாக மாறப்போகிறது. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக கலங்காதே. கண்ணீரை வீணடிக்காதே. தேவையில்லாமல் அழாதே. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, இழிவாக பேசினார்களோ, அவர்களெல்லாம் பொறாமைப்படுமளவிற்கு உன் காலம் உனக்காக கனியவிருக்கிறது. நல்லதை மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நல்லதை மட்டுமே பேசு. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவியாக இரு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். உன்னை காக்க யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உனக்காக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. நீ நினைத்தது நடக்கவில்லையா? நீ கேட்டது கிடைக்கவில்லையா? நீ விரும்பியது எதுவுமே உனக்கு நிறைவேறவில்லையா? நான் தான் காரணம். உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன். நீ கோபத்தில் புலம்பினால், நீ வேதனைப்பட்டால், கண்ணீர் சிந்தினால் அதற்கெல்லாம் நான் கவலைப்படவே மாட்டேன். உனக்கு எது நல்லதோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே நான் சிந்தனை செய்வேன். அதை மட்டுமே உனக்கு நடத்தி காட்டுவேன். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கஷ்டங்கள் இருந்தால்தான் வாழ்வு சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டங்களை நம்பிக்கையோடு கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்தாதே. நீ நினைக்காததை அனைத்தையும் நடத்தி காட்ட சாயப்பா உன்னோடு இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷமாக இரு.
உன்னால் அனைத்துமே முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. சில நொடிகளில் உன்னால் அழகாக ஜெயிக்க முடிகிறதல்லவா? அவ்வளவுதான், நீ உன் மனதை ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய். இப்படியே எல்லா நிலைமைகளையும் உன் வாழ்வில் நீ சர்வ நிச்சயமாக ஜெயிப்பாய். நீ நீயாக இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையவே கிடையாது. ஆனால் உன் நிலை மாறும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதில் அடங்கவே செய்யும். ஆனால் முடிவு உன் கையில்தான் இருக்கும். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். இது கிடைக்கவில்லையே, அது வரவில்லையே என்று ஏங்க ஆரம்பித்தால் கிடைப்பதும் இல்லாமலேயே போய்விடும். உனக்கு கிடைத்திருக்கும் அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உன்னிடம் இருந்து விலகிவிடும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் அபகரித்தவன் நானே என்பதை புரிந்து கொள். உனக்கு என்ன தர வேண்டும் என்பதை நானே முடிவு செய்கிறேன். உனக்கு எதை தடுக்க வேண்டும் என்பதையும் நானே முடிவு செய்கிறேன். எனவே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வாய்ப்புகள் தவறும் பொழுது அதை எண்ணி எண்ணி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாம் நன்மைக்கே என்று முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கிறது என்பதை மறந்தே விடாதே. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உனக்கான அந்த நல்ல நாள் உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நன்றாக வாழ்ந்தவர் கெட்டது இல்லை. அதேபோல் துயரங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே காரணமாக இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும், நான் இருக்கிறேன், கலங்காதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படியிருந்தால் உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே? வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை.
அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்கத் தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும்.